பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்கெட்டிங். இதை எழுதினவங்க ராபர்ட் லெண்ட். இவர் ஒரு ஐரிஷ் எஸ்ஏயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆல்சோ லிட்ரரி கிரிட்டிக். இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் ஏர்லி 20th சென்ச்சுரியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் தி பென் நேம். ஸோ ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூடோனிமில் தான் இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவரோட நேம் ரிவீல் பண்ணலை. இது ஒரு பர்சனல் எஸ்ஸேயாக கன்சிடர் பண்ணப்படுது. டே டு டே ஹியூமன் லைஃப்பில் அவன் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமனோட நேச்சரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஒரு ஹியூமரஸான கான்வர்சேஷனல் டோனில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஃபிலாசபிக்கல் டச் இருக்கும். ஓகேவா? ஃபர்கெட்டிங், ஒரு விஷயத்தை மறந்து போகிறது அது வீக்னஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அதனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்மளோட பெயின் அண்ட் ஜாரோஸை வந்து நம்ம மறந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு மெடிசனாக, ஒரு டூலாக இருக்குது இல்லையா? ஸோ அதோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை சொல்கிற மாதிரி இந்த ஒரு ப்ரோஸ் பீஸ் இருக்கும். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமனோட மெமரி, அதோட எஃபிஷியன்சி, இன்எஃபிஷியன்சி, இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. மாடர்ன் மேன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் வந்து டெலிஃபோன் நம்பராக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், ஒரு குட் டேட்ஸாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட்ஸ், நேம் ஆஃப் ஆக்டர், கிரிக்கெட்டர், ஃபுட்பாலர், ஈவன் மர்டரர்ஸ், ஸோ எல்லாரோட நேமே நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப நமக்கு பிடிக்குது, இல்லை ஒரு விஷயம் நம்மளை வந்து பயங்கரமாக இம்பாக்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட நேம் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். நம்மளுக்கு பிடிச்சவங்களோட பர்த்டே டேட்டில் இருந்து ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு க்ரைம் அது வந்து வேர்ல்டு வைட் நல்லா ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்போம். அந்த மாதிரி மாடர்ன் மேன் இவ்வளோ விஷயத்த ஞாபகம் வச்சுருக்கான். என்றைக்கும் நம்ம மறக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங். நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போகும்போது எந்த ட்ரெஸ் எதில் வியர் பண்ணணும். இப்போ நம்ம ஷர்ட்டுக்கு மேலே தான் கோட் வியர் பண்ணணும் இல்லையா? அதை மாற்றி வியர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸை எங்கே வியர் பண்ணணும், எப்படி வியர் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வியர் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போவோம். அதை வந்து நம்ம மறக்க மாட்டோம். அதே மாதிரி வெளியே போகும்போது லைட் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், டோரை ப்ராப்பராக லாக் பண்ணி அந்த கீஸை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணுவோம். எல்லாருமே ப்ராப்பராக, எவ்வளோ ரஷ்ஷாக நம்ம கிளம்புனாலுமே இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குறோம் இல்லையா? ஏன்னா லைட் ஆஃப் பண்ணால் தான் நமக்கு தூக்கம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக தூங்க போவோம். இதெல்லாம் நம்ம மறக்காமல் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம மறந்து போயிடும். அது என்னெல்லாம் அப்படின்றதையும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சில பேர் மட்டும்தான் அவங்களோட மெடிசின்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்துப்பாங்க. மோஸ்ட்லி எல்டர்லி பீப்புள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து மெடிசன் எடுக்கிறதுக்கு மறந்து போயிடுவாங்க இல்லையா? அது மறந்து போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மறந்து போகிறது எதுக்காகனா, அவங்க மறந்து போகணும்னு நினைக்கிறாங்க. எந்த வயசானவங்களுக்கும் டேப்லெட் போடுறது பிடிக்காது இல்லையா? அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. குழந்தை எப்படி டேப்லெட் போடுறதுக்கு, ஊசி போடுறதுக்கெலாம் அது வந்து பிடிக்காதுன்னு சொல்லி அழுமோ, அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் டேப்லெட் போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க மறந்து போகிறதே வேணும்னு பண்ணுறாங்க. அவங்க வேணும்னே மறந்து போயிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் போடாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேப்லெட் பிடிக்கல. ஸோ அவங்க அப்படி மறந்து போகிறதுனால அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஆனால் லிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஆனால் நானே சில சமயம் மறந்து போயிடுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த டைமில் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத நானே சில நேரம் மறந்துடுவேன். ஸோ இது நார்மலாகவே ஹியூமனோட மைண்டில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா அதை ஞாபகம் வச்சுருப்போம். மாத்திரை போடுறது யாருக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு வந்து அதை மறந்து போயிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இப்படி நம்ம மறந்து போகிறதுனால நிறைய மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும் டாக்டர்ஸுக்கும் தான் அது ப்ராஃபிட்டாக இருக்கே தவிர நமக்கு லாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம மறந்து போகிற ஒரு விஷயத்தினால வேற ஒருத்தங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவர் என்ன மறந்து போகிறாரு அப்படின்னா, லெட்டர்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறது. ஸோ அவரோட லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு யாராவது இவர்கிட்ட வந்து இந்த லெட்டரை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் வாங்கி அவரோட கோட்டோட அந்த பேக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறாரே தவிர அதை போஸ்ட் பண்ணுறதே இல்லை. அப்படியே மறந்து போயிடுறாரு. அதே மாதிரி இவரோட அந்த ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு, அதையும் அவர் எங்கேயாவது ட்ரெயினில் போகிறாரு அப்படின்னா ட்ரெயினில் அப்படியே சாத்தி வைக்கிறாரு. தென் இறங்கி வரும்போது வாக்கிங் ஸ்டிக்கை மறந்து வந்துடுறாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அம்பர்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கே இவருக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எங்கேயாவது நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். மலையில் போயிருப்பார், சரி கொஞ்சம் நேரம் காயட்டும்னு சொல்லி வெளியே வச்சுருந்தாருன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுவார். ஸோ நமக்கு கொஞ்சம் வயசாகும் போதும், நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போதும், நம்ம மைண்ட் எப்போவும் என்கேஜாக இருக்கும்போது ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம மறந்து வந்துட்டுருக்குறோம் அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க கிரவுண்டில் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட பேட், பாலாக இருக்கட்டும், இல்லை கேப், ஷூ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. மேபி வாட்டர் பாட்டில், ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒன்று நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். அது ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கலாம். அந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுனால ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மறந்து போயிடுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கிரேட் மேன் எப்போவுமே ஆப்சென்ட் மைண்டடாக தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆப்சென்ட் மைண்டடாக இருக்கக்கூடியவங்க வந்து பாஸ்டில் நடந்த அந்த ஹாரிஃபிக்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஸோ ப்ரெசென்ட்டை எப்படி லைவ்லியாக சோல்ஃபுல்லாக வாழணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ மறதியும் சில சமயங்களில் நல்ல விஷயமாக தான் முடியுது. ஏன்னா கெட்டதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ஒரு நியூ லைஃப் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ப்ராப்பரான விஷயங்களை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாஸ்ட்டை வச்சே நம்ம எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணாமல் இருப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு நியூ லைஃப்பை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபர்கெட்டிங் அந்த ஒரு குவாலிட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், கால்ரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய போயட், எவ்வளோ பெரிய ரைட்டர்ஸாக இருந்தாலும் மறதி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் போயட்ஸ் எல்லாருக்குமே குட் மெமரிஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு போயட் ஒரு போம் எழுதுறாங்கன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுவாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி எழுதுவாங்க, அவங்களோட எல்டர்லி அந்த ஒரு லாஸ்ட் டெத் பெட்டில் இருக்கும்போது கூட அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில், ஸ்கூல் டேஸில் இருந்த ஒரு டீச்சரை பற்றி எழுதியிருப்பாங்க. அவங்க என்றைக்கோ அவங்க ஃபேமிலியாக போன ஒரு ட்ரிப்பில் அவங்க பார்த்த ஒரு பேர்ட் பற்றி எழுதுவாங்க, இல்லை ஒரு பர்சன் பற்றி. இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப யுனிக்காக இருக்கும். அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும். அது ரொம்பவே அழகாக அவங்க பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்தளவுக்கு மெமரி பவர் வந்துட்டு இந்த போயட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸ்மேன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே புவரான மெமரி பவர் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எதுக்கு புவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பார்ட்டியில் இருந்து 2 பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு இன்சிடென்ட் அவங்க சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷனில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இவங்க தப்பாக சொன்னாலும் அவனுக்கு தெரியல, அதனால தான் அவன் தப்பாக சொல்கிறான்னு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிட்டு போவாங்களே தவிர அவங்களுக்கு தெரியலன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பேட் மெமரி தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக மென்னுக்கு வந்து குட் மெமரிஸ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் அதே மென் தான் நிறைய நேரத்தில் சில விஷயங்களை மறந்தும் போவான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. யார் ஒருத்தங்களுக்கு பேட் மெமரி இருக்குதோ அவங்கள வந்து ஸ்ட்ரேஞ்சாக நம்ம பார்ப்போம் இல்லையா? கஜினிகாந்த்னு ஒரு மூவி வந்துச்சு, அதில் ஆர்யாவோட அந்த பிஹேவியராக இருக்கட்டும், இல்லை கஜினி மூவியில் அவரோட பிஹேவியராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க இல்லையா? ஃபன்னியாக அதுக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பா வந்துட்டு அவங்களோட குழந்தைய அந்த வண்டியில் வச்சு அப்படி தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க, வெளியே போயிட்டுருக்காங்க. அவர் எதுக்கு போனார் அப்படின்றதையே மறந்து அங்கே ஒரு பாரை பார்த்த உடனே அந்த குழந்தைய அப்படியே அந்த வண்டியிலேயே வச்சுட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததே மறந்துடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா குழந்தைய தேடி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார், ஏதோ மறதியில் பண்ணிட்டாரு. ஆனால் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வரும்போது குழந்தைய காணும் தேடுவார், அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போன ஞாபகமே இருக்காது. அவர் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக விசில் பண்ணிகிட்டே ஹாப்பியாக வீட்டுக்கு வராரு. அவங்க ஹாப்பியாக விசில் பண்ணிகிட்டே வந்ததும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இப்படி மறந்து போகிறதெல்லாம் மென் வந்து ரொம்ப ரேர் அப்படின்றத சொல்கிறாங்க. குழந்தைய மறந்து பாருக்குள்ளே போகிற அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை எல்லாரும் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா ஃபேமிலி சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த நேரத்துலலாம் நம்ம பாஸ்ட்டை மறந்து ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்குது. அதர்வைஸ் நிறைய நேரங்களில் நம்ம சில விஷயங்களை மறந்து போகிறது நமக்கு பெரிய லாஸில் போய் முடியும் அப்படின்றத ரொம்பவே அழகாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.